வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல். மணத்தக்காளி கீரை வாங்கும்போது அந்த கீரையோட இந்த மாதிரி காய்கள் இருக்கும். அந்த காய் வாய் புண்ணு, வயிறு புண்ணுக்கெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு மருந்தாக இருக்கும். நல்லா காய் பழுத்துச்சுன்னா நல்ல கருப்பு கலரில் பழமாக இருக்கும். மணத்தக்காளி பழம்னு சொல்லுவாங்க. இதை போட்டு நல்ல ஒரு கிரேவி தாங்க இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இது சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான காம்போவாக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காயை மட்டும் தனியாக பிரித்து நல்லா அலசி கழுவி இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவில் போட்டு ஈரம் காயறதுக்காக வச்சுருக்கிறேன். இது நல்லா காஞ்சிட்ருக்கட்டும். அப்போ தான் நம்ம குழம்புல போடும்போது வெடிக்காமல் இருக்கும். இப்போ ஒரு மண் சட்டி அப்படி இல்லைன்னா அடிகனமான பாத்திரத்தில் நல்ல 2லேருந்து 3 ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தாங்க இதுக்கு அருமையாக இருக்கும், வாசனையாக இருக்கும். அதில் கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வெந்தயம் லேசாக செவக்கிற நேரத்தில் ஒரு 20லேருந்து 30 சின்ன வெங்காயம் பாதி பாதியாக கட் பண்ணதை எண்ணெயில் சேர்த்துட்டு நல்ல ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வணக்கி விடலாம். அந்த மாதிரி வணங்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு 10 பல் போல் பூண்டு, இது ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. பட் பூண்டு சேர்க்கும் போது இந்த குழம்புக்கு நல்ல ஒரு ருசியும் உடம்புக்கு நல்லதும் செய்யுங்கிறதுனால நான் ஒரு 10 பல் போல் பூண்டு இதில் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அதுவும் ஒரு 2 நிமிஷம் வணங்கும் போது நல்ல பழுத்த தக்காளியாக 2 தக்காளி எடுத்து பொடியாக அரிஞ்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இதை பியூரியாக அரைச்சி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது நல்லா சுருண்டு வரணும். அதோட கூட இது வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அதோட கூட கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் போட்டு லேசாக ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ அந்த மண்பானை சூட்டுக்கும் அந்த லோ ஃப்ளேமுக்கும் நமக்கு அந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே ஸ்மூத்தாக ஸ்மாஷியாக வணங்கி வரும். அது வரைக்கும் இது அடுப்பில் இருக்கிற நேரத்தில் ஒரு மசாலா அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் 1 கப்பு, அதாவது ஒரு பாதி மூடி தேங்காய் துருவல், அதோட கூட 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள். இதை குறைச்சிட்டு மிளகு அதிகமாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அதோட கூட 1/2 ஸ்பூன் தனியாகவும் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி ஸ்க்யூஸியாக வர்ற பீரியடில் நம்ம இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஊற்றின எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அது நல்லா சென்டரில் வடிஞ்சு எண்ணெய் தனியாக நிற்கும். அந்த மாதிரி எண்ணெய் நிற்கும்போது அப்போ தான் நமக்கு எல்லாமே நல்ல ப்ராப்பராக வணங்கியிருக்குங்கிற ஃபீலு. இந்த ஆயில் பார்த்திங்கன்னா தனியாக தெளிஞ்சு சென்டரில் நிற்கும், பார்க்கும்போதே தெரியும். அந்த எண்ணெயில் நம்ம கழுவி தண்ணி வடித்து வச்சுருக்கிற மணத்தக்காளி விதைகளை போட்டுடலாம். அந்த காய்களை உள்ளே சேர்த்துடலாம். அந்த காய் எல்லாத்தையும் போடும்போது அந்த ஆயிலில் அது தனியாக ஒரு தடவை ஃப்ரை ஆகும். இல்லை எங்களுக்கு இப்படி போடுறது பிடிக்கல, நாங்கள் தனியாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி இதில் சேர்த்துக்கிறோம் அப்படின்னாலும் இன்னும் அருமையாக இருக்கும். பட் இந்த எண்ணெயே போதும் அப்படிங்கிறதுனால நான் அந்த எண்ணெயிலேயே நான் இதை மாதிரி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் விட்டுறேன். ரொம்ப கலர்லாம் சேஞ்ச் ஆகாது, லைட் க்ரீன் கலராக மாறி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம தேங்காய் இதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் இதில் சேர்த்துட்டு கிரேவியோட கன்சிஸ்டன்சி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரை கழுவி இதில் சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிரேவியோட கன்சிஸ்டன்சி ஒரு மாதிரி செமி கிரேவியாக இருந்தால் சப்பாத்தி, இட்லிக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் ரைஸுக்கு அப்படிங்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் லிக்விடிட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு தண்ணி கலந்தே நான் குழம்ப கொதிக்க விடுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட காய் எல்லாமே நல்லா வெந்து குழம்பு நல்லா கொதித்து இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். நம்ம ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றிருக்கோம், ப்ளஸ் தேங்காயும் அரைச்சி ஊற்றிருக்கோம். அப்படிங்கிறதுனால நமக்கு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் இது நல்லா கொதி வரும்போது நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். பர்ஃபெக்டாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா அந்த மணத்தக்காளி காய் லேசாக ஒரு மாதிரி கசப்பு இருக்கிற காய் தாங்க. பட் இந்த மாதிரி நீங்கள் குழம்பு வச்சிட்டிங்க அப்படின்னா சப்பாத்திக்கெல்லாம் ஊற்றி சாப்பிடும்போது அந்த கசப்பே தெரியாத அளவுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.